ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வசனம் பார்ப்போம். என்னாகமம் 23 அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது அப்படின்னு பிலேயாம் சொல்றாரு. இந்த பிலேயாம் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வசனத்துக்குள்ளாய் நம்ம போவோம். மோவாப்பியர், மோவாப்புடைய அரசன் பாலாக் என்ற ஒரு அரசன், சிற்றரசன் இருந்தார். அவர் யாருன்னா எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் செயல்படுகிற ஒரு அரசனாகவே காணப்பட்டார். இந்த சப்ஜெக்ட் நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சா புரியும் உங்களுக்கு. இந்த பிலேயாம் யார் என்ன? அவர் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதர். பாலாக் பிலேயாமை நன்கு அறிந்து கொண்டவர். பாலாக் எப்படி பிலேயாமை அறிந்திருக்கிறார் அப்படின்னா, பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்படுவான், அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற ஒரு புரிதல் பாலாக்குக்கு இருந்தபடினாலே பிலேயாமை பாலாக் என்ற அரசன் என்ன பண்றாரு, அவர்கள்ட்ட இருக்கிற பிரபுகளை அனுப்புறாரு. பிலேயாமை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வாங்க, நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்ப சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்களாகியவர்கள் அவர்கள் எண்ணிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதனால் நீர் எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்போது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். பிரபுக்கள் போய் பிலேயாம் சொல்றாங்க, இப்படிப்பட்டதான வாசங்களை நீ சொல்லு. எப்பயுமே ஒருத்தவங்களை ரொம்ப புகழ்ந்து பேசணும்னா அவங்க கூலாயிடுவாங்க, உடனே நம்ம சொல்றதை கேட்டுட்டு பின்னாடியே வந்துருவாங்கன்றது பாலாக்கோட ஐடியா. பாலாக்கு இப்படியாக அந்த பிரபுக்கள்கிட்ட சொல்லி அனுப்புறான். அப்ப அவங்களும் வராங்க. அப்படி வரும்பொழுது பிரபுக்கள் பிலேமியா பார்க்கும்போது பிலேமியாம் என்ன சொல்றான்னா, பிலேமியான் அவர்களை நோக்கி, இந்த ராத்திரிக்கு இங்கே தங்குங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாப்பின் பிரபுக்களும் பிலேயாமின் இடத்தில் தங்கினார்கள். அப்ப தேவன் பிலேயாமின் இடத்தில் உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர்கள் யார் என்று கேட்கிறார். அப்ப பிலேயாமன் சொல்றாரு, தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பியிருக்கான். அந்த பாலாக்குன்ற ராஜா இந்த பிரபுக்களை என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். அதாவது என்னன்னா, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டங்கம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்போது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்லியிருக்கிறான். அதனால அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்ப அவங்க என்ன பண்ணலான்னு தெரியல ஆண்டவரேன்ற மாதிரி பிலேயாம் தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப தேவன் சொல்றாரு பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்ப எகிப்திலிருந்து வந்திருக்கிற இஸ்ரவேல் மக்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை யாராவது நம்மளுக்கு எதிராக செயல்படுத்த முடியுமா, தொட முடியுமா? யாராலையும் தொட முடியாது. நம்ம அவருக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அது பின் வருகிற வசனத்தை நாம் பார்ப்போம். உடனே என்ன பண்றான் பிலேயாம் காலையில எழுந்து பிரபுக்களை நோக்கி, நீங்க தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த பிரபுக்களை என்ன பண்ணிடுறாரு, திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. அந்த பிரபுக்களும் என்ன பண்றாரு, மறுபடியும் பாலாக்கிட்ட இந்த மாதிரி நாங்க பிலேயாம கேட்டோம், அவர் பதில் கொடுக்கல, எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாலாக் என்ன பண்றாரு, உடனே இன்னும் மெஜஸ்டியா இருக்கிற இன்னும் மேல் அதிகாரிகளை பிரபுக்களை என்ன பண்றாரு, பாலாக் பிலேமியான மறுபடியும் பார்க்க சொல்லி அனுப்புறாரு. அப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த மக்கள்லாம் பிரபுக்கள்லாம் பிலேயமை பார்க்க வராங்க. அப்ப பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு வீடு நிறைய வெள்ளியையும் பொண்ணும் தந்தாலும், சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீற மாட்டேன், நான் மீறக்கூடாது, நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிலேயாம் சொல்றான். அப்படி இருந்தும் பிலேயாமனுக்கு டபுள் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது இப்படி சொல்லியிருக்கிறாரே, நம்ம என்ன செய்யலாம், போலாமா வரலாமா?
இப்ப பாலாக்க போய் பார்க்கலாமான்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அப்ப ஆண்டவர் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த ராத்திரியில் இந்த பிரபுக்களாகிய நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த ராத்திரி இங்க தங்குங்க, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிலேயாம் அவர்களை அங்க தங்க வைக்கிறார். அப்ப இரவில தேவன் பிலேயாம் இடத்துல அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ அவனுக்கு பேசு அப்படின்னு சொல்றார். நம்மளுக்கே தெரிய வேணாமா, ஒருத்தவனை சபிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கான், நம்ம அவன் பின்னாடி போலாமா போக வேணாமா, ஏன் நைட்டு தங்க சொல்றாரு அப்படின்னா, பிள்ளையனால என்ன பண்ண முடியல, முடிவெடுக்க முடியல, நம்மளாலையும் முடிவெடுக்க முடியல, கொஞ்சம் நேரம் இருங்க நான் யோசிச்சுட்டு சொல்றேன். அந்த யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்கவே கூடாது. நீ வேணாம்பா, நீ தப்பான விஷயத்துல போற, நீ இது தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம அப்படி இப்படி பண்றதுல நம்ம பேசுறதில்ல. அதை குறித்து தான் அந்த ஆண்டவர் என்ன அடுத்த வருகிற வசனங்களை நம்ம பார்ப்போம். பிலேயாம் காலையில இருந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு என்ன பண்றாரு, போறாரு. ஏன் போறாரு? ஆண்டவர் சொல்லிட்டாரே. அதுக்கு முந்தின வசனத்துல பார்ப்போம். உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்றபடி நீ செய்யுன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்னை போக சொல்லியிருக்கிறாரு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, இவரும் போற. இவரே முடிவெடுத்து அவங்க ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் கிளம்புங்கப்பா, நான் வரமாட்டேன், உன் அரசன் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, வீடு ஃபுல்லா பொண்ணையும் பொருளையும் வெள்ளியும் நீ என்னதான் எனக்கு கொடுத்தாலும் என்னை நீ விலைக்கு வாங்க முடியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ போயிடணும்னு நீ சொல்லியிருக்கணும், நம்ம சொல்லல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம போக்குக்கே விடுறாரு. கொஞ்சம் நீ இவனை அமுச்சு விடுவோம், இவன் திருந்துறானான்னு பாப்புன்ற ஒரு செக் வைக்கிறாரு. இங்க பாருங்க, அடுத்த வர்ற வசனத்துல, அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவர்களுக்கு எதிராக நின்றார். ஆண்டவரே நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிற நம்ம சில விஷயத்துல இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, 2 தூதரை நம்மளுக்கு தடுக்கிறதுக்காக வைப்பாரு. அப்படி தடுக்கிறதுக்காக வைக்கிறவர்களையும் நம்ம இந்த ஆண்டவர் தான் நம்மளை இந்த விஷயத்த தடுத்திருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம பல விஷயங்களை நம்ம இழக்க நேரிடும், நம்ம உயிர் கூட போறதுக்கு நேரிடும். அப்ப அடுத்து வர்ற வசனத்தை நம்ம பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவர்களுக்கு எதிராக நின்னார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியில நிக்கிறத அந்த கழுதை பாத்துருச்சு. அதாவது 2 கத்தியோட நிக்கிறத அந்த கழுதை பாத்துருச்சு. அவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்தோன்னா அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, பயந்துருச்சு. அதை விட்டுட்டு என்ன பண்ணுச்சு, வயலுக்குள்ள இறங்கிருச்சு. பிலேயாம் அதை அடிச்சான். அது ஏன் போகுது அப்படின்றது கூட அவன் புரிஞ்சுக்க முடியல. கழுதை பார்த்ததை ஏன் இவனால பார்க்க முடியல? ஒரு சாதாரண ஒரு சின்ன பூச்சிக்கு இருக்கிற அறிவு ஏன் மனுஷனுக்கு இல்ல? அப்ப அவன் பார்த்துருக்கணுமா இல்லையா? 2 பேர் அங்க கத்தி வச்சு நின்று இருக்கிறான்னு, அவன் நம்மளை கொலை பண்றதுக்கு தான் நிக்கிறானா? உண்மையாவே யாரு, இது ஆண்டவரோட பிள்ளையா இல்ல தேவதூதரா? ஏதாவது நம்ம பார்க்கணும்னு நம்ம பாக்குறதே கிடையாது. ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறது, உடனே வழி விலகி போறது. அப்ப கழுதை அது போயிருக்கு, அதை நான் உற்று பார்த்துருக்கணும், பார்க்கல. அப்ப என்ன நடக்குதுன்னா, இல்ல வயல்ல இறங்கின உடனே பிலேயாம் அதை அடிக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் மறுபடியும் அடுத்த செக்கு. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் ஒரு செவரு, 2 பக்கத்துலயும் செவரு கட்டியிருக்காங்க, நீங்க நடுவுல தான் போயாகணும். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல என்ன பண்றாங்க, அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, அந்த வழியை மறைச்சு நின்றுட்டு இருக்கும்போது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டான். ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா நடுவுல நிக்கும்போது சின்னோண்டு சந்துக்குள்ள நம்மளால போக முடியாது. அவங்க நிக்கிறாங்கன்றத கழுதை பார்த்துட்டு என்ன, அது பயந்துச்சு. அப்படி ஓரத்துல போகும்போது என்ன ஆகுது, அவனுடைய கால் தேஞ்சு போயிடுச்சு. அப்போது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறமும் இடதுபுறமும் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்துல நின்றார். கடைசியா ஒரு கார்னர்ல போய் நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நோ எக்ஸிட், அங்க போய் நின்னுட்டாங்க. அப்படி நிக்கும் போது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ்படுத்தி கொண்டது. அதாவது எப்படின்னா, கழுதை மேல பிலேயாம் உட்கார்ந்துருக்கான். உடனே என்ன பண்ணுச்சு, கழுதை படுத்துருச்சு. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். கழுதை பயப்படுது. எதுக்கு பயப்படுது, ஏன் அந்த கழுதை பயப்படுது, அது மேல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே, என்ன ஏதுன்னு பார்க்கவே இல்லை. கழுதை மேலதான் கோபம் அவனுக்கு. இந்த விஷயம் இன்னைக்கு நடக்கலையே,
நம்ம போக வேண்டிய காரியம் நடக்கலையே, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுது, இந்த விஷயம் நடக்கவே இல்லையேன்னு நம்ம என்ன பண்றோம், கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், அடிக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி அடிக்கிறோம். பிலேயாம் கோபம் உண்டவனாக கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை கூட பேச வைக்கிறார் ஆண்டவர். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். கழுதை பேசுது. என்ன பேசுது? பிலேயாம், நீர் என்னை இப்போது 3 தரம் அடிச்சிருக்க. நான் என்ன செஞ்சேன்? உன்னைய சுமந்தனே, உன்னைய சுமந்து இந்த அளவுக்கு நான் உன்னைய கொண்டு வந்திருக்கனே, வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். நான் போக முடியாதபடி எனக்கு அங்க தடுப்பு யாரோ நிக்கிறாங்க, கத்தி வச்சுட்டு நிக்கிறாங்க. சும்மா நின்னாலும் பரவாயில்ல, கத்தி வச்சுட்டு நிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு, என்னால போக முடியல. நீ எதுக்கு என்னைய 3 தடவை அடிச்ச? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை ஏத்தி தானே சுமந்துட்டு தானே போனேன். நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஏன் நீ 3 தடவை அடிச்ச? கழுதையை பார்த்து சொல்றான், நீ என்னை பரியாசம் பண்றாயா? நீ வாய் திறந்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆஃப்டர் ஆல் கழுதனி, நான் சொல்றத கேட்டு செய்யறதுக்காக தான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன பண்ற? வாய் திறந்து பேசுற. நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் வீட்டுல. நீங்க யார பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் நான் யார பேசுறேன்ட்டு. நீ புரிஞ்சுக்கங்க. அப்ப உனக்கு பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. நீ எப்படி பேசுன? என்னை பரியாசம் பண்றியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கழுதைகிட்ட பிலேயாம் கேக்குறான். என் கையில் ஒரு பட்டயம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன்னைய கொன்னே போட்டுருவேன். இந்த மாதிரி வாயை திறந்து என்கிட்ட பேசுனேன்னா உன்னைய கொன்றுவேன். வாயை திறக்க கூடாது. சில பேர்லாம் சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், சண்டை போட்டாங்கன்னா, வாயை திறக்காத, வாயை திறக்க, பேச, என் பக்கத்துல வராத, என்னை தொடாத, கொன்றுவேன். இங்க பக்கத்துல வந்தேன்னா உன்னை கொன்றுவோன்னு நம்ம மிரட்டுறோம்ல. அதான் இங்க கழுதையை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு பிலேயாம். அவரு வளர்த்த கழுதை தான், அவரு வீட்டுல இருக்கிற கழுதையை பார்த்து அவர் சொல்றாரு. இப்ப கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், நீ என்னைய தேர்ந்தெடுத்து நான் தான் உழைப்புன்னு என்னைய மார்க்கெட்ல செலக்ட் பண்ண நாள் முதல், அன்னையிலிருந்து இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதையாதானே நான் இருக்கேன். எப்பதாயிலும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? இந்த மாதிரி நான் உன்னை ஏத்திட்டு போகும்போது நான் கீழே படுத்து கிடந்திருக்கேனா? நான் கீழே விழுந்தனா? நான் இல்ல செவுறு ஓரத்துல உன் காலை தேய்ச்சனா? இப்படி என்னைக்காவது நடந்துச்சா? இப்பதானே நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப பிலேயாம் சொல்றான், ஆமா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்லையே, இப்ப மட்டும் என்ன புதுசா செஞ்சுட்டு இருக்க நீ? ஏன் ஒருத்தவங்களுக்கு சோர்வே வராதா வாழ்க்கையில? இதை நம்ம லைவ், இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட், ஏதோ ஒரு பைபிள், இதுக்கும் நம்மளுக்கு தொடர்பு இல்லை, இது ஏதோ டெக்னிக்கலா பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு ஒதுங்கி போயிட முடியாது. இது கடந்து போக முடியாது. இதை நம்ம வாழ்க்கையில எப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? நம்மளோட இசைந்து இருக்கிறவர்கள், நம்மளோட வீட்டுல பயணிக்கிறவர்கள், மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், நம்மளோட பயணிக்கிறவர்களை உதாசனப்படுத்துறோம். ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது, உடனே அவங்களை காயப்படுத்திடுறோம், அடிச்சிடுறோம், காயப்படுத்திடுறோம். இவ்வளவு நாள் செய்த நன்மைகளை நம்ம மறந்துடுறோமே. இவ்வளவு நாள் நம்மள நீங்க கரம் பிடித்து கை பிடித்த நாள் முதல் இன்னைய வரைக்கும் அவர்கள் செய்த நன்மைகளை நம்ம மறந்து போறோமே. மறந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? தகாத வார்த்தைகளை பேசுறோம், அவங்கள கடிந்து கொள்கிறோம், அவங்கள காயப்படுத்துறோம். இனிமேல் அவங்க வாழ்க்கையிலேயே வரக்கூடாதுன்றது மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நம்ம போடுறோம். ஒரு கழுதை வாயை திறந்து பேசுது பிள்ளையாமட்ட, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதையாதானே நான் இருந்திருக்கேன். இப்படி உமக்கு என்னைக்காவது நடந்துச்சா? நான் செய்ததுண்டா? நீ சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். பிலேயாமன், இல்லையே, அப்படி நீங்க செய்யலையே. அப்ப கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தாள். ஆமா, இவ்வளவு நாள் என் கூட இருந்தவ, ஒரு தப்பு கூட பண்ணாதவங்க இன்னைக்கு திடீர்னு பண்ணிருக்காங்களே, அப்படின்னா எப்படி, என்ன பிரச்சனையா இருக்கும்னு அப்பதான் எனக்கே அறிவு வருது. நான் கண்ணை திறந்து பாக்குறேன். ஓ, நானே ஒரு யூகம் வகிக்கிறேன். ஓ, இப்படி ஆயிருக்குமோ, இதனாலதான் நம்மளுக்கு இது நடந்து இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஞானம், அறிவு. அப்பதான் நம்மளுக்கு எப்பயுமே அறிவு எப்ப தெரியுமா வரும்? கடைசி சாவ போற காலத்துலதான் அறிவு வரும். அந்த மாதிரி சாக போற காலத்துல பிலேயாமுக்கு அறிவு வந்திருக்கு. பாருங்க ஆண்டவர் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அப்போது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கைகளிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். அப்பதாங்க பாக்குறான், ஐயோ, நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் நின்னாங்களே, நம்ம கவனிக்கவே இல்லையே. கழுதைக்கு தெரிஞ்சது ஏன் எனக்கு தெரியலன்னு அதை யோசிக்கவே இல்லை. பாருங்க, கழுதை சாதாரண சொற்பமா, நீங்க வீட்டுல சொற்பமா பாக்குறதுக்கு புரிஞ்சு போச்சு.
அது ஆண்டவர் ஏத்துக்கிட்டு அற்புதமா நடந்து போயிட்டே இருக்கு. தலை, நான் தான் இந்த வீட்டின் தலை, நான் தான் இந்த வீட்டுல எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப லேட்டா தான் புரியுது. நீங்க அற்பமா பாக்குற, நீங்க வளர்த்த கழுதைக்கு புரியுது, மனுஷனுக்கு புரியுது, உங்க பிள்ளைகளுக்கு புரியுது, ஆனா எனக்கு புரியல. இதை நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. எது செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோட நம்ம படிப்போம், லாப நோக்கத்தோட நம்ம செய்வோம்ல, அதே மாரிதான் இது. எனக்கு இதுல என்ன லாபம் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். நான் என் பிள்ளைய சோறு போட்டு வளர்த்தேன்னா இது வளர்ந்து எனக்கு பிற்காலத்துல எந்த விதத்துல உதவும், கடமையை தாண்டி ஒரு செடியை நம்ம நடுறோம்னா அந்த செடி வளர்ந்து ஒரு மரமாயி கனி கொடுக்கிற மரமா தானே இருக்கணும். நம்ம அப்ப அந்த கனி கொடுக்காத மரத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர், வெட்டி போட்டு வரல. அதே கதை தான் இது. நம்ம வாழ்க்கையில இது எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு 3 தரம் அடித்தது, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது என்ன? நான் உன்னை போக வேணான்னு சொன்னேன். ஃபர்ஸ்டே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இவனோட போகாதன்னு. ஒருத்தவன் இப்ப வரான், உனக்கு எதிரா இஸ்ரவேல் மக்களுக்காக எதிரா பேச சொல்லியிருக்கான், கண்ணி வைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்கேன், நீ செய்யாதேன்னு சொன்னேன். சரி ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்ட. நீ அதுலயே தானே நிக்கணும். மறுபடியும் அவன் ஒரு ஆளை அனுப்பும் போது நீ என்ன பண்ற, ஒரு டிராமா விஷயங்கள்லாம் பேச. நீ பொண்ணை கொடுத்தாலும் சரி, இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அவன் மேல எதுவும் செஞ்சிடாதீங்கடா அப்படின்னா அவனை அடிக்கணும்னு அர்த்தம். அது கிடையாது. நீங்க பொண்ணை கொடுத்தாலும் சரி, வெள்ளியை கொடுத்தாலும் சரி, வீடு நிறைய கொடுத்தாலும் சரி, அது சின்ன காரியமோ பெரிய, இதெல்லாம் தேவையில்லாத பிள்ளையமுக்கு தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் சொல்லிட்டா நான் வர மாட்டேன், நீங்க அப்படியே போயிடுங்க, இன்னைக்கு நைட்லாம் எங்களுக்கு தங்க வேணாம், வேஸ்ட். நான் என்னுடைய ரிசல்ட் இதுதான் நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. இப்ப இங்க வராரு கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதோட 3 தரம் அடித்ததுன்னு, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. போக வேணான்னு சொன்ன, நீ அங்க போக வேணான்னு சொன்ன, ஆனா தேவையில்லாம நீ அவனை உட்கார வச்சு நைட்டு தூங்க வச்சதுனாலதான், நான் ஆண்டவர் எல்லாருமே இரக்கமாயி இருக்கிறவன் தான், அதனாலதான் நான் சொன்னேன் நீ இவனோட போடான்னு. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலப்பா, உன்னைய எப்படியாவது தடுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னைய அனுமதிச்சுட்டேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என் புள்ள படம் புதுசா ஏதோ ஒரு படம் போட்டிருக்காங்க ஊர்ல. என் வாழ்க்கையிலே நான் படம் அதிகமா பார்த்ததே கிடையாது. நான் படமே பார்க்க தியேட்டருக்கும் போனது கிடையாது, எதுக்குமே போனதே கிடையாது. என்னோட சின்ன வயசுல இருந்தேங்க எனக்கு ஆர்வமே இல்லை, ஏனே தெரியல. இது வரைக்கும் ரொம்ப சொற்பமான படங்கள் தான் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி படங்களுக்கு நான் போனதில்லை. இது ஒரு சாட்சி, நான் சொல்லணும். நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம புள்ள தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டரோட படம் ஓடிட்டு இருக்கு, நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தாயும் தகப்பனமா இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்னா, விருப்பமே இருக்காது. ஏன்பா அதுவும் நைட்டு நேரத்துல நீ போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர முடியும், இது தேவையாப்பா அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஆனாலும் அவன் தொந்தரவு பண்ணுவான், நான் போகணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனாலும் வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், பைசா கொடுத்து நீ போயிட்டு வாப்பான்னு 2 மனசுல நம்ம அனுப்பிச்சுடுவோம். போயிட்டு சந்தோஷமா வாடான்னு நம்ம சொல்ல மாட்டோம், மனசே இல்லாம பைசா கொடுப்போம். அந்த மாதிரிதான் ஆண்டவர் இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே பிள்ளையம்மா என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. 2வது வார்னிங்ல நீ வேணாம்ப்பா நீ கிளம்புன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனாலும் இவன் நைட்டு தங்க வச்சதுனால ஆண்டவர் இரக்கமாகவே இருக்கிறதுனால, நம்ம எப்படி பிள்ளைங்களை இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சரிப்பா நீ போ, அவனோட போ, ஆனா நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டாரு. நீ போ, அங்கங்க போகாத, போற வேற ஃப்ரெண்ட்ஸோட ஊரு சுத்தாத, கரெக்டா வீட்டுக்கு வந்துடும் சொல்லி அனுப்புறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி அமைச்சிருக்கிறாரு. சரிங்கன்னு தலையாட்டிட்டு போறான். ஆனா நான் தலையாட்டிட்டு போறது தப்புன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரியலையே. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தடவை எனக்கு விலகிட்டு. 3 தடவை உன் வீட்டுல இருக்கிறவங்க எனக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. நீ ஏன் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணல? உன் கழுதை நீ வளர்த்தது 3 தடவை என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு. நான் 3 தடவை காட்சி கொடுத்தேன், 3 தடவை அது எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு, எனக்கு வழி விட்டுச்சு. கழுதை என்னை கண்டு இந்த 3 தடவை எனக்கு விலகிட்டு, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்போது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைத்திருப்பேன் என்றார். 3வது தடவையும் வாய் திறந்து கழுதை பேசுது.
நான் கட்டின நாள் முதல் கொண்டு உன்னோட நான் பயணிச்சுட்டு இருக்கேனே, என்னைக்காவது இந்த மாதிரி நான் நடந்திருக்கா? நான் உனக்கு துரோகம் விளைவிச்சிருக்கேனா? உன்னை கீழே தள்ளி விட்டுருக்கேனா அப்படின்னு கேட்டோன்னா ஆண்டவர் வந்து இவனுடைய கண்களை திறக்கிறார். நம்ம கண்ணு எப்ப திறக்க போகுது தெரியல, திறக்காதுங்க. எத்தனை வசனம் சொன்னாலும் யாரெல்லாம் உங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு, இது ஒரு கடமையாயிடுச்சு. பைபிள்ன்றது காலையில படிக்கணும், எல்லாம் படிக்கணும், இந்த ஐக்கியத்துல கலந்துக்கணும், எல்லாமே கடமை 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 கடமை. நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆனா உள்ளார வர மாட்டேன், வெளில நின்று அப்படியே போய் பேசிட்டு பாலிடிக்ஸ் பேசிட்டு அப்படியே போயிடுவேன். ஏங்க ஒரு படத்துக்கு போனா கூட அந்த படம் நம்ம பார்க்கணும்னா சவுண்டு நல்லா கேட்கணும், அந்த சப்ஜெக்ட் புரியணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒரு சாப்பாடு போட்டாங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு அறிவு கொடுத்துட்டால கடவுள். அப்ப இந்த வசனத்தை படிச்சா மட்டும் இது யாருக்கோ சொன்னதுன்னு ஏன் நம்ம எடுத்துக்க முடியுது நம்மளால? இது எனக்கான வசனம்னு நான் எடுத்துக்கணும். என்னைக்கு இது எனக்கான வசனம்னு நான் எடுத்துக்கிறனோ, இந்த வசனம் ஆசீர்வாத வசனம் மட்டும் இது எனக்கானதுன்னு நினைச்சேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் ஜாதிகளை பெருக பண்ணுவேன், உனக்கு சந்ததி மேல் சந்ததியை நான் கொடுப்பேன்னு சொன்ன வசனம் மட்டும் எனக்கு ஆறுதலாவும் ஆசீர்வாதமும் இருக்குன்னா, கடிந்து கொள்ளுதலும் இது எனக்கானதுன்றத நம்ம எடுத்துக்கணும். எடுக்கிறதே இல்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் சப்ஜெக்ட். நம்ம வந்து இதுல வந்து இந்த வசனங்கள் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். இது நம்ம எனக்கானதுன்னு நம்ம ஏற்றுக்கணும். எல்லா வசனங்களும் உங்களுக்கு சொல்லும் போது உங்க மனசுல வலிக்குது, நீங்க உங்களை சொல்ற மாதிரியே இருக்குன்னா இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, தனிப்பட்ட விதத்துல பேசுறாருன்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எவனுக்கோ சொன்னது, இவன் வந்து என்னைய மைண்ட்ல வச்சுட்டு இவன் வந்து எனக்காக பிரசங்கம் பண்றான், இந்த பிரசங்க யாரு, சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்காக இந்த பிரசங்கத்தை பண்றாருன்னு உனக்கு தோணுச்சுன்னா இது உனக்கான பிரசங்கம் தான். இது உனக்கான பிரசங்கம் தான், இது எனக்கான பிரசங்கம் தான். ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. அந்த தேவ மனுஷனை மறைத்து ஆண்டவர் அவர்கள் வழியாக உங்களுக்கு உணர்த்துகிற வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் மன்னா. அதை தான் நீங்க வாங்கி உட்கொள்ளணும், அதை தான் நீங்க சாப்பிடணும். சாப்பிடணும்னா நம்ம என்ன டைரக்டா நினைச்சுக்க சோறு போடுவாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போறது, அது கிடையாது. கர்த்தருடைய தேவதூதர் சொல்றாரு, 3 தடவை நீ கழுதை அடிச்ச, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது, நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் விலகிட்டு, இந்த கடைசி தரம் வரும்போது நீ என்னைய பார்க்கலனா, நீ எனக்கு பணிந்து நீ குனிந்து நீ நன்றி சொல்லலனா, நீ என்னைய சேவிக்கலனா, கழுதையை உயிரோட வைத்திருப்பேன், உன்னைய கொண்டு போட்டிருப்பேன்றார். உன்னைய கொண்டிருப்பேன். இதை விட ஒரு எச்சரிப்பின் சத்தம் எனக்கு கேட்காதுங்க. இதை விட எச்சரிப்பின் சத்தம் யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. எப்பயுமே பிரசங்கம் மேலோட்டமா தான் பேசுவாங்க. உங்களை காயப்படுத்திடக்கூடாது, தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்திடக்கூடாதுன்னு பிரசங்கியார்களுக்கு தெரியும். ஆனாலும் எல்லாருக்கும் சொல்றது மாதிரிதான் சில அறிவுரைகள் சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கே சொன்னதாக நான் நினைச்சுக்கணும். நம்ம அப்படி நினைக்கலன்னா மனமாற்றமே இருக்காது. மனமாற்றம் வேண்டும் நம்மளுக்கு. இப்படி இருக்கிற காலத்துல பிலேயாம் வந்து என்ன பண்ணிடுறான், டோட்டலா என்ன பண்ணிடுறான், ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிடறான். உண்மையாவே ஆண்டவர் கண்ணை திறந்ததுனால ஆண்டவரோட பிள்ளையாகவே மாறிட்டான். இப்ப அங்க போனா என்ன சொல்றான்னா, 23ஆம் அதிகாரம், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் அப்படியே வந்தீங்கன்னா அங்க போயிட்டு என்ன சொல்றான்னா, பாலாக்கிட்ட நீ போயிட்டு 7 பலிபீடங்களை உருவாக்க, காளைகளை வெய்ய, 7 ஆட்டுக்குட்டிகளை வெய்ய, அதுக்கப்புறம் நீ தகன பலி செலுத்துற இடத்துல போய் நின்னு ஆண்டவர் பேச போறாரு என்கிட்ட, நான் பேசுறத கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு, போயிட்டு ஒரு மேட்டின் மேல ஏறணும்னு தேவன் பிலேயாமைய வந்து பார்த்து பேசுறாரு. அப்ப வந்து நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட இவன் சொல்றான், இந்த மாதிரி 7 பலிபீடம் நான் வந்து பாலாக்கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அவன் ரெடி பண்ணிட்டு அங்க இருக்கான் அப்படின்னா ஆண்டவர் ஒரு சில வசனங்களை வார்த்தைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு அனுப்புறாரு. உடனே இங்க வர உரத்த சத்தமாய் இவன் வந்து பாலாக்கிட்ட பேசுறான். பிலேயாமை என்ன சொல்றான்னா, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கிறது எப்படி, நீ வந்து இஸ்ரவேல் மக்களை சாபத்தை கொடுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த, கர்த்தர் இந்த விஷயத்த செய்யலையாப்பா, நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஒரு ஆண்டவரோட பிள்ளையா இருக்கும் பொழுது நான் எப்படி என் பக்கத்து வீட்டுக்காரரையோ இல்ல என் உறவுகளையோ என்னை நேசிக்கிறவர்களையோ என் திருச்சபை மக்களையோ நான் எப்படி நான் சபிக்க முடியும்? நான் எப்படி அவங்களுக்கு எதிராக பேச முடியும்? பேச முடியாது. நான் பேச முடியாம இருக்கேன்னா நான் ஆண்டவரோட பிள்ளையா மாறி இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்களும் யாரை பத்தியும் பேச மாட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஆண்டவரோட பிள்ளையாக மாறி இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி நீங்க யாரையாவது பேசுறீங்க, யாரையாவது சபிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கே நம்ம மார்க் போட்டுக்குங்க.
அவ்வளவுதான். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எப்படி பாக்குறாருன்னா, குன்றுக்கு மேல நின்னு பாக்குறாரு. அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் தப்பான வழியில யாராவது கூப்பிட்டு போறதுக்கு முயற்சி செய்தாலும் அவங்க பின்னாடி போக மாட்டாங்க. அவங்க என்னுடைய பிள்ளைகள் அவங்க யாரோடையும் போக மாட்டாங்க. அவங்க தனியா வாசம் பண்ணுவாங்க. அவங்க என்னைய மட்டும் தான் சேவிப்பாங்க, வேற யாரையும் சேவிக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு இஸ்ரவேல் மக்களை பத்தி. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி பிலேயாமன் கேக்குறான். ஆண்டவர் ஆசீர்வதித்த மக்கள் அவர்களை சபிக்கிறதுக்கு நான் யாருப்பா? ரொம்ப தப்பா, நான் செய்ய மாட்டேன். இஸ்ரவேல் மக்களை அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் 1/4 பங்கை கூட நம்மளால எண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால அந்த மக்களை நம்ம சபிக்க முடியாது. கர்த்தர் என் வாயில் அருளியதை சொல்வது என் கடமை அல்லவான்னு பிலேயாம் சொல்றான். பாலாக்கிட்ட சொல்றான், ஆண்டவர் இப்படி அவங்கள சபிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு இவ்வளவு பணிவிடைகள் செய்தேன், உனக்கு எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனாலும் நீ இவங்கள சபிப்பேன்னு நினைச்சுதான் நான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னேன். நீ அதை செய்யாம விட்டுட்டே, என்னப்பா தப்பு பண்ணிட்டியாப்பா நீ? மறுபடியும் பாலாக்கு பிலேமியாவை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவோம், நம்ம நீ ஏதாவது முடியும், உன்னால முடியும்பா, ஏதாவது அவங்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது பிலேயாம் சொல்றான் பாலாக்கிட்ட. அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து 18வது வசனம் 23வது அதிகாரம் 18வது வசனம். அப்போது தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், எந்திரி முதல்ல, கீழே உட்காராத, எந்திரி, நான் சொல்றது கவனமா கேளு. சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடு. பாலாக்கோட அப்பா பேர் தான் சிப்போர், கேட்டுக்கோ. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. உங்களைய கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், இதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. யாராலையும் தடுக்க முடியாது. என்னால தடுக்க முடியாது. உங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லிட்டு, உங்களுக்கு எதிராக செட்டா சேர்ந்து குரூப் யூசம் பண்ணிட்டு உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்படுவாங்களா? செய்யவே முடியாதுங்க. ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்றதுக்கு என்ன மனுஷனா? அவர் பொய் சொல்றதுக்கு என்ன மனுஷனா? அவர் மனம் மாற என்ன அவர் ஒரு மனுபுத்திரரா? அவர் என்ன மனம் மாற வேண்டியது? நான் தானே மனம் மாறணும். தப்பா பேசிட்டு இருக்கிற நான் தானே மனம் மாறணும். அவர் மனம் மாறணுமா? நம்ம மனமாற்றம் மிக 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 அவசியம். எத்தனை வசனங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டாலும், எவ்வளவு சூப்பரான ஃபுட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும், சாப்பிடணும்ன்ற எண்ணம் வரணும் உங்களுக்கு. சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டால் மாத்திரமே அதோட ருசியை நீங்கள் அறிய முடியும். நான் ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் ருசிச்ச அந்த ருசி சொல்றோம். இந்த ஹோட்டலுக்கு போங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க போய் அங்க சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஓடி போய் அந்த ஹோட்டலுக்கு போவீங்க. கூட்ட நெரிசலா இருந்தாலும் லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்களே, அதே ஃபீட்பேக் உங்க வாழ்க்கையில இருக்கான்னு பார்க்கணும். நீங்க ஆண்டவர் உங்களை மனமாற சொல்லுகிறார், என்னை மனமாற சொல்லுகிறார், நம்மளை சார்ந்தவர்களை மனமாற்றம் என்பது சாப்பாடு வரைக்கும் தான் ஆண்டவரால் கொடுக்க முடியும். சாப்பாடுன்ற அந்த வசனத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்க இதை சாப்பிட்டுட்டு வயிறு ஆறணுமே ஒழிஞ்சு, மனமாற்றம் என்பது அப்படிதான். வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை உள்ளார வாங்கி அதை நீங்க சுவைச்சு அதோடைய பலனை நீங்க பெற்றால் மாத்திரமே தான் நீங்க அதோடைய ருசி உங்களுக்கு புரியும். தேனிலும் மதுரமானவர் நம் மாணவராக இயேசு கிறிஸ்து. அதனால அவரோட வார்த்தைகளில நிலைத்திருப்போம், அவர் பேசுற வசனங்களிலே நிலைத்திருப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? உங்களுக்கே தெரியும் தேவன் ஒரு மனுஷனை என்ன நிலையில வைத்திருக்கிறார்னு. அவரு நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. என்ன மாதிரியான சர்டிபிகேட்? இதுக்கே நம்ம வெக்கப்படணும். முதல்ல
ஏன் தெரியுமா இந்த வசனத்தை சொன்னாரு? நான் ஆதியாகமம் போயிடுறேன். ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதுன்னு சொன்னாரு. சாப்பிட்டான். ஏவாள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டான். ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருக்க ஆதாம்? ஆதாம் தெரியாதா ஆண்டவருக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? எங்க இருக்க ஆதாம்? மனம் மாறிட்டியா? எங்க இருக்க? நேத்தி ஒருத்தவனை தப்பா பேசிட்டு இருந்திய, மன்னிப்பு கேட்டியான்றதான் உங்களுடைய நிலை. எங்க இருக்க ஆதாம்? நான் இங்கதான் இருக்கேன் ஆண்டவரே. இருக்கிறபடியே இருக்கேன். ஆண்டவர் தான் இருக்கிறபடியே இருக்கிறார். நம்ம தான் மாறிட்டே இருப்போமே. அப்ப கேக்குறாரு, புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா? ஆமா ஆண்டவரே புசிச்சேன், மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தானா இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஏவாள் கொடுத்த ஆண்டவரே நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யார் தெரியுமா? ஆண் தான். குடும்பத்தின் தலைவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான அறிவை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, அதன்படி நம்ம நடக்கணும். உங்க மனைவி தப்பு செய்யறாங்க, உங்க பிள்ளைகள் தப்பு செய்யறாங்கன்னா கணவன் தான் அதை கண்டிக்கணும். கணவன் கிறிஸ்துவ அன்புல அவர்களை என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். அப்ப நான் பொய்யனா இருக்கேன்ல, என்ன பொய்யா இருக்கேன் அப்படின்னா, நான் சாப்பிட்ட ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்றத அந்த உண்மை உனக்கு வரல, ஆதாமுக்கு வரல. அந்த உண்மை ஆதாமுக்கு வரல. ஏவாள் கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன், அங்கேயே நம்ம போய் பேசிட்டோம். அதுதான் முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர், அங்கேயே சொல்லிட்டார். 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் என்னாகமம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற மாட்டோம்னு அப்பயும் முடிவு பண்ணிட்டார் போல. ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கோம். அந்த சர்டிபிகேட் ஒரு டீச்சர் நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களை பாஸ் பண்ண வச்சுருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் டீச்சர் பையன் அந்த 35 மார்க் எடுத்தா பாஸ் பண்ண ஒரு சிஸ்டம் இல்லையா? 34 மார்க் எடுத்திருப்பான், 33 மார்க் எடுத்திருப்பான். அப்ப டீச்சர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயோ இந்த பிள்ளை பாவம், ஏதோ 2 மார்க் விட்டுட்டான்னு கர்சனையோட என்ன பண்ணுவாங்க? 2 மார்க் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா போடுவாங்க. 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 36 மார்க் ஆக்கி விட்டுருவாங்க. இல்ல 35 மார்க் பார்டர்ல பாஸ் பண்ண வைப்பாங்க. ஆண்டவர் நம்மளே பாஸ் பண்ண வைக்க மாட்டாரு. அப்படி பாஸ் பண்ண வைக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆதாம் செய்த தவறுனால 33 மார்க் எடுத்த அந்த ஆதாம் செய்த தவறை 100 மார்க் போட வைத்திருக்கிறார். 100 மார்க் எடுத்து ஆண்டவர் நம்மளை எல்லாம் பாஸ் பண்ண வச்சுட்டார். 2025 நம்ம பாஸ் பண்ணி 2024 ஃபெயில் ஆகாம 25 பாஸ் பண்ணி நம்ம புது வருடத்துக்குள்ள வந்திருக்கோம். பாஸ் பண்ண நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க போகணும். இன்னும் உங்களை மேன்மையாக ஆண்டவர் உயர்த்துவார். அடுத்த நிலைக்கு போகணும்னா எடுத்த மார்க்குக்கு தக்க நடவடிக்கை நம்மள்ட்ட இருக்கணும். இருக்கா? யோசிச்சு பார்ப்போம், சிந்திப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.